அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இந்திய சமூகத்தின் மொழி மற்றும் கலாச்சாரம், மலேசிய தமிழர்களின் வாழ்வியல். முதன்மையா பார்த்தோமா முன்னுரை பார்த்தோம்னா, கிறிஸ்துக்கு பிறப்பதற்கு முன்னாடி மலாயாவுக்கு இந்தியர்கள் நெருக்கமான தொடர்புல இருந்திருக்காங்க. அதிகமானவர் வணிகத்திற்காக நம் நாட்டிற்கு வந்திருக்காங்க. யாரு பார்த்தோம்னா, பொதுவாக பௌத்த வணிகர்கள், சமய பூசாரிகள், பண்டிதர்கள் போன்ற நம்ம மலேசியா நாட்டுக்கு வந்திருக்காங்க. கிபி ஒரு 1000 வரையில இந்திய செல்வாக்கு இங்க மேலோங்கி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, இந்த மேலோங்கி இருக்கிற காலத்துல பல பண்பாடுகள் மலாயால உள்ள மக்களும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சிலர் என்னன்னா வணிகத்துக்கு வந்தவர்கள் இங்க மலாயாலே இருந்துட்டாங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா, இந்தியர்களும் இங்க வணிகம் செய்துட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி வந்துருச்சு. பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு வணிகத்துக்கு வந்த மக்கள், இந்திய மக்களை விட அவங்க கூலியாக கொண்டு வந்தவங்க 11 லட்சம் இந்தியர்கள் குடிபுகுந்தாங்க நம்ம நாட்டுல. இந்தியால இருந்து வந்த மலாயாக்கு வந்த மக்கள் என்னன்னா, அவங்க மட்டும் வராம அவங்களோட சடங்குகள் அதாவது அவங்க வாழ்வியல் கலாச்சாரங்களும் கொண்டு வந்தாங்க. பலரும் நாடு திரும்ப முடியாம இந்த மலாயா நாட்டிலே தங்கிட்டாங்க. தொடர்ந்து என்னன்னு பார்த்தோம்னா, மலாயா குடிபுகுதல் அவங்க பாரம்பரியத்தை நாட்டுல குடிபுகுத்தினாங்க. தொடர்ந்து இடத்திற்கு காலத்துக்கு ஏற்றவனம் அவங்க கொண்டு வந்த கலாச்சாரம் எல்லாமே இன்ன வரைக்கும் பின்பற்றப்படுகிறது. அதான் ஆனா என்னன்னா, காலத்துக்கு ஏற்றவாறும் இடத்திற்கு ஏற்றவோ அது மாறப்பட்டிருந்தாலும் தலைமுறையாக காக்கப்பட்டு பின்பற்றப்படுகிறது. முதல்ல தமிழர் வாழ்வியல்னா என்னன்னு பார்ப்போம். தமிழர்கள் வாழ்வியல்னா ஒரு பண்பை உணர்த்துவது. இந்த தமிழர்கள் தொன்று தொட்டு பின்பற்றி வருவது ஒரு வாழ்வியலாக உருவம் கொள்கிறது. இதேதான் நாம் தமிழர் வாழ்வியல் அப்படின்னு சொல்லி நம்ம பின்பற்றுகிறோம். தமிழர் வாழ்வியல் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களுக்கு இதுல நான் தேர்வு செய்தது என்னன்னா, சடங்குகளும் சம்பிரதாயங்களும். நம் தமிழ் மக்கள், நம்ம மலேசிய தமிழ் மக்கள் எத்தகையான சடங்குகள் அதாவது சாங்கிய சம்பிரதாயம் அப்படின்னு பெரும்பாலும் பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். அது எத்தகையானதா பின்பற்றாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பார்க்கும்போது பிறப்பு முதல் இறப்பு வரை பல படிகளை நம்ம கடந்து வரோம்ல, அந்த பயணத்துல இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பின்பற்ற வருகிறது. எடுத்துக்காட்டா பார்ப்போம்னா, குழந்தை பிறப்பு சடங்குகள் இருக்கு, பெண்கள் பூ பெய்தும் காலம் சடங்குகள், திருமண சடங்குகள் மற்றும் இறப்பு சடங்குகள் பத்தி நம்ம அதை பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா, குழந்தை பிறப்பு சடங்கு. குழந்தை பிறப்பு சடங்கு ஒரு 3 நாள் கொடுத்திருக்க வளகாப்பு. அதாவது குழந்தை பிறக்கும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த பிரசவ காலத்துல அந்த வளகாப்பு, சூழ்காப்பு அந்த பெண்ணுக்கு செய்வாங்க. சூழ்காப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சூழ் என்றனா கரு, காப்புன்றது ஒரு கவசம், அதாவது காவல் அப்படின்னு சொல்லலாம். அது கருக்கு காவல் கொடுக்கும் வகையில இந்த சாங்கியம் செய்யறாங்க. பெண் ஒரு கருத்து சில மாதங்கள் பிறகு இது செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த மலேசியால 6ஆம் அல்லது 8ஆம் மாதத்துல இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படும். பெரும்பாலும் 6ஆம் மாதத்திலே அதிகமாக செய்யறாங்க. ஏன்னா எதனாலனா, பிள்ளைகள் இன்றைய தற்காலத்துல என்னன்னா குறைந்த மாதத்துல பிறக்கிறதுனால, அதனால 6ஆம் மாதத்திலே இந்த சடங்குகள் மலேசியால பெரும்பாலும் பண்ணிடுறாங்க. இந்த சடங்கு எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த தாய்க்கு, அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும், அந்த கருவில் இருக்கும் குழந்தையை மகிழ்ச்சி படுத்துறதுக்கும், அப்புறம் அதுக்கு சத்தான உணவு வழங்கும் ஒரு நாளாகவும் அத குறித்து செய்யறாங்க. பெரும்பாலும் இந்த சூழ்காப்பு அப்படின்றது கணவன் வீட்டுல இந்த சடங்கு செய்து அப்புறம் அந்த பெண்ணை தன் பிரசவ காலத்துல தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா பெரும்பாலும் கணவன் வீட்டிலே செய்யப்பட்டு கணவன் வீட்டு பெண்கள் இருந்துடுறாங்க. அதாவது ஒரு சில பேர் தாய் வீட்டுக்கு போறாங்க. பெரும்பாலும் மற்ற சடங்குகள், பெரும்பாலும் நம்ம தமிழர்கள் செய்யற சடங்குகளை சீர் கொடுப்பாங்க. சீர்னா பெண்கள் முகத்தை சந்தனம் பூசி, அந்த குங்குமம் வைத்து, கண்ணாடி வளையல், அதை எல்லாத்தையும் கொடுப்பாங்க அவங்களுக்கு சீரா. தொடர்ந்து பார்த்தோம்னா, இந்த சாங்கியம் செய்யும் போது பெண்களுக்கு இனிப்பு பொருட்கள் வழங்கப்படும். தொடர்ச்சி என்னன்னா, சில சடங்கு நடக்கும். எப்படின்னா, பெண்கள் அவங்க கரு எடுத்து என்ன கரு அப்படின்றதுக்கு, ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கூட ஒரு 7 வகையான சோறை வச்சு அவங்கள தெரிவு செய்ய சொல்லுவாங்க. இனிப்பு அவங்க தெரிவு செய்தா பெண் பிள்ளையாகவும், புளிப்பு அதை இனிப்பு தவிர்த்து மற்ற சுவைகளை ஏதாவது தெரிவு செய்தா அது ஆண் பிள்ளையாகும் அப்படி அவங்க நினைக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தா, குழந்தை பிறந்த பின்னர் அதுக்கும் பல சாங்கிகள் நம்ம வச்சிருக்கோம். குழந்தை பிறகு குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வரும்போது அதுக்கு சீர் தண்ணி கொடுப்பது வழக்கம். அதாவது அந்த மகிழ்ச்சியை கொண்டு
கொண்டாடுறதுக்கு. அப்ப அன்றைய காலத்துல வந்து காலம், நேரம் எல்லாம் பார்ப்பதுண்டு. ஆனா இப்ப இல்ல. மருத்துவமனையில எந்த நேரம் சொல்றாங்களோ, அதே நேரத்துல பிள்ளைகள வந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா, அந்த குழந்தை பிறந்த இருந்த இடத்துல இருந்து மண் மண் அந்த மண் வந்து வெண்மை துணி, அதாவது வெள்ளை துணியில கட்டப்பட்டு குழந்தையோட படுக்கையில வைக்கப்படும். இது எதனாலனா, குழந்தைய வந்து எந்த காத்து கருப்பும் அண்டாது அப்படின்றத குறிக்கிறதுக்காக. தொடர்ந்து வந்து தீட்டு காலம் முடிந்த பின், அதாவது தீட்டு காலம் நேரத்துல வந்து பெண்கள் வந்து சாமி கும்பிடலாம் போக மாட்டாங்க. தீட்டு காலம் முடிந்த பிறகு என்ன நடக்கும்னா, பேச்சாயி எனும் குழந்தை அம்மன், அதாவது பேச்சாயி குழந்தை அம்மனுக்கு வந்து படையல் போடுவதுண்டு. Okay. தொடர்ந்து வந்து பெரும்பாலும் வந்து குழந்தைகள் கண்ணேறி படும், அதாவது கண்ணு படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிகள் தொல்லையா இருக்குன்னு சொல்றதுக்காக அதுக்கு வசம்பு, கருப்பு மணி போன்றவை வந்து கட்டுவாங்க. தொடர்ந்து வந்து பேர் சூட்டும் விழா. பேர் சூட்டும் விழான்னு பார்த்தோம்னா, குழந்தைக்கு பேர் சூட்டுவதற்காக முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவ பிறந்த நேரம் கிழமையை கொண்டு போயிட்டு ஜாதகம் பார்ப்பாங்க. ஜாதகம் பார்த்து வேதியர் கொடுக்கிற எழுத்துக்கள் வந்து பெயர் சூட்டப்படுகிறது. பெயர் சூட்டும் போது என்ன நடக்குதுன்னா, வீட்டுல வயசானவங்களோ இல்ல வேதியரை வச்சு கூட இந்த பூஜையை செய்யலாம். தொடர்ந்து வந்து அந்த பேரை சுட்டிதான் தொட்டியில போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பேரை சுட்டும் போது 3 முறை வந்து குழந்தைகள் காதுல வந்து அவங்க பெயர்கள் ஓதப்படும். தொடர்ந்து வந்து பெண்கள் பூ பெய்தும் காலம் சடங்கு, அதாவது நம்ம பெரும்பாலும் வயசுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயசுக்கு வந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், பெண்கள் வந்து 9 நாட்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் வந்து இப்போ வந்து கால சூழ்நிலைக்கு தவிர எல்லாம் பெண்களா வெளியே போறாங்க. பள்ளிகள் நேரமா இருந்தா அது பள்ளிகளுக்கு போறதும் உண்டு. அதை வந்து இப்ப இது என்ன சாங்கியம்னா, இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு தோஷம் கழிப்பதற்கு இந்த திருமணம் நடக்கிறது, அதுக்காக வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. அதாவது வந்து வயசுக்கு வந்த நேரத்தை வைத்துதான் அவங்க திருமணம் ஜாதகத்தை அவங்க பார்ப்பதுண்டு. இந்த நாள் என்ன நடக்கும்னா, பெண்கள் வந்து ஐவர் சேர்ந்து அந்த பெண்ணை அந்த வயதுக்கு வந்த பெண்ணை நாற்கால உட்கார வச்சு மஞ்சள் தண்ணி ஊத்தி அது சடங்கு செய்வாங்க. பெண்ணுக்கு அலங்காரம் பண்றது, மட்டை கட்டுறது, அந்த 9 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க. அதாவது முறை மாமன், அதாவது தாய் மாமன் மட்டை கட்டுவாங்க. தொடர்ந்து வந்து நாள்தோறும் நாட்டுக்கோழி முட்டை அந்த மாரி சாப்பாடுகள் சத்தான உணவுல இருந்து வழங்கப்படும். 16 முதல் 30 நாட்கள் வந்து இந்த பூ பெய்தும் நாட்கள் முடியும். அதுக்கு ஒரு 30ஆம் நாள் முடிகிற அன்னைக்கு தீட்டு கழிக்கப்படும். தொடர்ந்து பார்த்தா திருமண சடங்குகள். அத வந்து ஒரு திருமண சடங்குன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. திரு என்று சொல்லுவது ஒரு மங்களம் தெரியும். திருமணத்திற்கு முன் நடைபெறும் சடங்கு, பின் அந்த திருமண காலங்கள் நடைபெறும் சடங்கு வந்து பல உண்டு. திருமணத்திற்கு முன் வந்து பெண் பார்த்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் வந்து பெண் பார்த்து அந்த நேரம் குறித்து திருமணத்துக்காக ஏற்பாடாத மண்டபம் அதுவெல்லாம் முன்கூட்டி ஏற்பாடு செய்வது வழக்கம். திருமணம் நடைபெறும் சடங்குன்னு பார்த்தோம்னா, மாப்பிள்ளை தோழன், பெண் தோழன் மாலை மாற்றுறது, இந்த மாதிரி பல சடங்குகள் உண்டு. மாலை மாற்றிக்கொள்ளுதல், நலுங்கு வைக்கிறது, பின் வந்து அவங்களுக்காக அந்த ஆடை வந்து அனைவராலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐயர் தோழன் கையில கொடுக்கப்பட்டு மணமகன் அலங்கரிக்கப்பட்டு மணமேடைக்கு கொண்டு வருவது. இந்த மாதிரி சடங்குகள் முடிந்து தாலி கட்டும் பொழுது என்ன நடக்கும்னா, அர்ச்சதை, அதாவது வந்து அனைவருக்கும் வந்து மஞ்சள் நிற வந்து அரிசிகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். அந்த அரிசி வந்து தாலி கட்டும் நேரத்துல வந்து தூவுவது உண்டு. திருமணம் நடந்த பிறகு நடைபெறும் சடங்குகள் பார்த்தோன்னா, அந்த பெண் வந்து திருமணம் ஆன பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் கூட்டு போவாங்க. கூட்டு போனா அங்க என்ன நடக்கும்னா, அவங்க வந்து மஞ்சள் தூளை சுத்தப்பட்டு அந்த தேங்காய் ஒண்ணு கொடுக்கப்படும். அதை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுல வைக்கணும். அந்த பெண் இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து வலது கால் எடுத்து வைக்கதான் வந்து வீட்டுக்குள்ள பூரணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு, சடங்கு இருக்கு. தொடர்ந்து பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் பெண் வீட்டுக்கு செல்லுதல், தாலி பெருக்கி போடுதல், சாந்தி முகூர்த்தம் போன்ற சடங்குகள் வந்து நம்ம செய்யறோம். தொடர்ந்து பார்த்தோம்னா இறப்பு சடங்கு. இறப்புக்கும் வந்து நம்ம பல சடங்கு, இறப்பு அன்று நடைபெறும் சடங்கு, இறப்புக்கு அப்புறம், இறப்பு போதிலும் அந்த மாதிரி சடங்கு நம்ம பல வச்சிருக்கோம். இறப்பு அன்று நம்ம என்ன நடப்போம்னா, அந்த அந்த மனிதன் வந்து உயிரிழந்த பிறகு அது பிணம் தான் சொல்றோம் நம்ம. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த பிணத்திற்கு அந்த உடல் வந்து குளிப்பாட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு பெட்டியில் வைக்கப்படும். அந்த அன்று நடைபெறும் சடங்குகள். கைகள் எல்லாம் கட்டப்படும். அதாவது வந்து அந்த கட்டுகள் வந்து கால் கட்டு, நாடி கட்டு, அந்த மாதிரி எல்லா கட்டுகளும் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்படுது. ஒரு பெட்டிக்குள்ள வைப்பாங்க. சவப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இறந்த பிறகு வைப்பாங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா, இறப்புக்கு பின் இறப்பிற்கு இறந்த அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, 8ஆம் துக்கம். 8ஆம் துக்கம் எனக்கு
பெட்டி எடுக்கும்போது பல சடங்குகள் ஐயர் வந்து பூஜை செய்து எல்லாம் செய்த பிறகு வந்து இறந்தவரை கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு அந்த 3வது நாள் வந்து பால் ஊத்தப்படும். 7வது நாள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 7வது நாள் வந்து சடங்கு, அதாவது என்ன சடங்கு, 7ஆம் துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது செய்யப்படும். அதுக்கப்புறம் வந்து 16 அன்றைனா அந்த 7 நாள் துக்கத்துக்கு அப்புறம் வந்து 16 நாட்கள் வந்து சைவம் எடுப்பாங்க. இறந்தவர்களுக்கு வந்து எண்ணெய் வைத்தவர்கள், எண்ணெய் வைக்கும் சடங்கு வந்து எண்ணெய் வைத்தவங்க வந்து எண்ணெய் வைப்பாங்க. எண்ணெய் வைத்த பிறகுனா 16 வந்து அவங்க சைவம் கலைத்து அசைவம் சாப்பிடுவாங்க. தொடர்ந்து 30 நடக்கும். 30 நடந்த பிறகு 1 வருட இறந்த துக்கம் அனுசரிக்கிறது வந்து நடைபெறும். இத்தகையான வந்து சடங்குகளை வந்து நம் மலேசியர்கள் இன்ன வரைக்கும் வந்து பின்பற்றி வருகிறார் என்று சொல்லலாம். அதோடு வந்து எப்படியும் வாழலாம் அப்படி நம்ம சடங்குகள்லாம் மறக்காம இன்ன வரைக்கும் நம்ம வந்து பல வழிமுறைகள் தற்காலத்துக்கு ஏற்றவாறு அதை வந்து நாம் பின்பற்றி வர வேண்டும். நன்றி, வணக்கம்.